கொண்டிருக்கிறார். ஈசாயின் மகன் தாவீது என் மனதுக்கு உகந்தவன், நான் விரும்புகிற காரியத்தை அவன் செய்கிறான். இன்னைக்கு நாம் கடவுளுக்கு விருப்பமான ஒரு பலியை செலுத்துவதற்காக இந்த திருவிருந்து ஆராதனைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இது ஒரு பலி. கடவுள் உயிரையை பலியாக, உடலை பலியாக, தன்னுடைய ஆன்மாவை பலியாக்கிய நேரம் 12ஆம் மணி நேரத்திலிருந்து 3ஆம் மணி நேரம் வரைக்கும் உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக, இந்த செத்துப்போன ஆவியை உயிர்ப்பிப்பதற்காக அவர் தன் ஜீவனை, உயிரை இந்த சிலுவையிலே அவர் என்ன செய்தார்? விட்டார், சிந்தினார். இரத்தத்தில் தான் உயிர். இந்த உயிர், இந்த இரத்தம்தான் இன்றைக்கி நமக்கு உயிரளித்து கொண்டு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லா மதத்தவரும், நீ கிறிஸ்தவ மதத்துக்கு தயவு செஞ்சு வர வேண்டாம், வராத. ஆனால் ஒன்று செய், வீட்டில் உட்காந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் இப்படி இந்த இரத்தத்தை பயன்படுத்துங்க. இரத்தத்தை பயன்படுத்தி, இது உண்மையாக இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கும்போது கேள்விப்பட்டேன், இது உண்மைன்னா என்னை உயிர்ப்பித்து, என் ஆவியை உயிர்ப்பித்து உங்களோடு உறவாடுவதற்கு ஏதோ என்ன செய்யும், உங்கள் வார்த்தையை நான் கீழ்ப்படுகிறேன், உங்கள் வார்த்தைப்படி செய்ய தயாராக இருக்கிறேன், இயேசுவே இப்பொழுது நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது இயேசு வருவார். அந்த பரலோக தகப்பனை நோக்கி நீங்கள் அடுத்து பேச முடியும். இன்றைக்கி இந்த ஆராதனையில் இந்த பரலோக தகப்பனோடு நாம் பேச போகிறோம். இப்போ அந்த பரலோக தகப்பனுடைய விருப்பம் என்னென்னா, நீ பலிபீடத்துக்கு முன்னால் வரும்போது யார் மேலாவது உனக்கு மனஸ்தாபங்கள் இருந்தால், வெறுப்பு இருந்தால், இதை நீ சரி செய்து விட்டு, ஒப்புரவாகிவிட்டு நீ என் பலிபீடத்தில் இணைச்சி காணிக்கையை செலுத்து, உன் பலியை செலுத்து, அப்பொழுது நான் இந்த பலியை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னவர் இன்றைக்கி நம்மகிட்ட இந்த பலியை கேட்குறாரு. உன்னை விளக்கரையை செலுத்த சொல்கிறார், உன் பகைவனை மன்னிக்க சொல்கிறார். உன்னை ஏமாத்தினவங்களை, வஞ்சித்தவங்களை, உனக்கு துரோகம் பண்ணவங்களை, நம்பிக்கை துரோகிகளை நீ மன்னிச்சாகணும், நீ மன்னிக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவர் நினைக்கிறார். நான் சொன்னேன் நேற்றைய தினம் காலையில் மிகவும் நான் என்ன மட்டும் இல்லை, இந்த திருத்தலத்தில் உள்ள எல்லாரையும், உங்கள் பணத்தை, நகையை, பொருளை எல்லாத்தையும் வாங்கி அபகரித்து பொய் சொல்லி இன்றைக்கி இன்னும் பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மனுஷனை மனப்பூர்வமாக நான் மன்னிச்சது போல் நீங்கள் மன்னிங்க. இன்னொன்று, இங்கே நம்மளை ஏமாற்றி சிலர்கிட்ட பணத்தை வாங்கி இல்லாத பொல்லாத சொல்லி பிரச்சனையை இது பண்ணி ஒரு கலகத்தை உண்டு விட்டு போன அந்த சகோதரியும் மன்னிங்க. இதெல்லாம் மன்னிக்க முடியாது தான். மாம்ச ரீதியாக மனசு சொன்னோம், இதெல்லாம் மன்னிச்சு நம்ம விட முடியுமா? ஆனால் இதை மன்னிக்கும் போது நீ செல்வந்தன். இந்த 16 செல்வங்களில் ஒரு செல்வம் எதுன்னு சொன்னால் பகைவரை மன்னிக்கிறது. இதை மன்னிச்சு பாரு, இதுக்கப்புறம் உனக்கு எவ்வளவு நன்மை நடக்கு, எவ்வளவு ஆசீர்வாதம் நடக்கு. நீ இழந்ததை ரெட்டிப்பாக நீ பெற்றுக்கொள்வாய். இந்த பலி இப்போ நீ ஏறெடுக்கக்கூடிய ஜெபம் ஏறெடுக்கப்படும். இப்போ உன் உயிர், இந்த செத்து போன உயிர் என்ன செய்யணும்? உயிரடையும். இந்த ஒன்றை மட்டும் நீ செஞ்சு பாரு. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சகோதரனை, ஒருவேளை நீ கிறிஸ்தவன் அல்லாத ஒரு சகோதரனாக இருக்கலாம். உன் தகப்பன் உனக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், உன் தாய் உனக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், உன் கெட்டின பொண்டாட்டி உனக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், உனக்கு கூட பிறந்தவங்க துரோகம் பண்ணியிருக்கலாம். எல்லாமே எல்லா வீட்லேயும் நடக்கு. பொண்டாட்டி துரோகம் பண்ணது நடக்கு, புருஷன் துரோகம் பண்ணது நடக்கு. இல்லை யாரோ ஒருத்தன் ஒன்று கூட பிறந்தவங்க துரோகம் பண்ணுவாங்க, இல்லைன்னா தாய் தாப்பன் துரோகம் பண்ணுவாங்க, இல்லை மாமா மாமியார் நமக்கு துரோகம் பண்ணி ஏதாவது நீங்கள் ஒரு விஷயத்தில் மாட்டி தான் நிற்பீங்க. ப்ளீஸ், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த வழிபாடு நடத்துகிறேன், நீ ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுக்காக இந்த வழிபாடு நடத்துகிறேன். தயவு செஞ்சு இப்பொழுது தலைக்கு மேல் கரங்களை கூப்பி இந்த பரலோக தகப்பனை அப்படியே வணங்கி, இப்பொழுது பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து இப்பொழுது என்ன செய்கிறேன்? பகைவனை மன்னிக்கிறேன் சொல்லுங்கள். முதல்ல இப்போ நம்ம சபையில் ஏமாற்றி எல்லாருக்குள்ளேயும் அந்த கோபம் இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆள் மேலே வெறுப்பு இருக்குது. ஒரு ஊழியக்காரன் சொல்லி இவ்வளவு பண்ணமே, இந்த ஊழியக்காரன் இப்படி என்ன செஞ்சிட்டானே, ஏமாற்றி ஃப்ராடு பண்ணிட்டானே அப்படின்னு பயங்கர வேதனையில், கஷ்டத்தில். இன்னொன்று, அதால் நீங்கள் ஏகப்பட்ட குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுத்ததுக்கு வீட்டில் பெரிய பிரச்சனை, எல்லாத்தையும் நீங்கள் தாங்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு கஷ்டத்துக்குள்ளே, ஒரு நிந்தைக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. வட்டி கட்டி என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அந்த கஷ்ட நஷ்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ இதெல்லாம் ஆண்டவர் மாற்றும்படியாக
இதோ நம்மளை அழைக்கிறார். ஆண்டவரே, இந்த ஆள் பேரை சொல்லி மன்னிங்க. பாஸ்டர் அருள்ராஜை நாங்கள் என்ன செய்கிறோம்? மன்னிக்கிறோம். ஆண்டவரே, பரவாயில்லப்பா, உங்கள் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு இன்றைக்கி நாங்கள் மன்னிச்சு இதை மறந்துருக்கோம். அவனுடைய கஷ்டம், எங்களுக்கு படுத்தின கஷ்டத்தை, வேதனையை, ஏமாத்தின துரோகத்தை எல்லாத்தையும் மனப்பூர்வம் பண்ணிக்கிறோம். அதே போல் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு பல மக்களுக்குள்ள பிரச்சனை, பிரிவினை உண்டாக்கி இந்த சபையே பிரித்து பிரிவினையாக்கி ஒன்றுமில்லாமாக்கி போன அவளை நாங்கள் மன்னிக்கிறோம். சொல்லுங்கள், அப்படியே மன்னிச்சு என்ன செய்யுங்க. இன்னும் உங்கள் வீட்டில் பாருங்கள், இந்த இடத்துல யார் யாரெல்லாம் உங்கள் வீட்டில், அதான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உள்ளவங்க, உங்கள் பங்காளிகள், தோட்டத்தில் உள்ள உங்களுடைய பங்காளிகள், இவங்கெல்லாம் உங்களை மனசை கஷ்டப்படுத்தி நீங்கள் செஞ்ச நல்லதை அவங்க மறந்துட்டு உங்களுக்கு கேடு செய்வாங்க. ஒருவேளை அந்த குடும்பத்தில் நீங்கள் பெரியவனாக இருந்து மூத்தவனாக இருந்து அந்த குடும்பத்தை நீங்கள் தான் உழைச்சி காப்பாற்றிருப்பீங்க, பெருசாக அந்த குடும்பத்துக்கு நல்ல காரியங்களை செஞ்சுருப்பீங்க. ஆனால் கூட பிறந்தவங்க, தம்பி, தங்கச்சி யாருமே உங்களுக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த நன்றியை நினச்சி அவங்க உங்களுக்கு நல்லது நல்லா இருக்க மாட்டாங்க, அன்பாக இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு விரோதமாக செஞ்சிட்டு இருப்பாங்க. இதுதான் இன்றைக்கி இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. யார் மூலமோ நீ பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு நிகழ்ச்சியில், இது அவங்க செய்ய சொல்லு, இதை செஞ்சு பாரு, செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நான் என் வானத்தின் பலகணிகளை திறந்து இந்த 16 செல்வங்களை நான் உனக்கு தருவேன் என்கிறார். இதில் ஒரு பெரிய செல்வம் மன்னித்தல். இதை இயேசு செய்தார் சிலுவையிலே. இதை ஸ்தேவான் முடியப்பெரு செய்தார். அவர் கல்லெறிந்து அந்த கூட்டத்தில் இது பண்ணும்போது இதை மரியாள் செய்தார்கள், அன்னை மரியாள் செய்தார்கள். இப்படியே நான் புனிதர்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன். புனிதர்கள் இரத்த சாட்சிகள், செவேரியார், இன்னும் பிரான்சிஸ் அசிசிரியார், அடுத்து தேவசகாயம் பிள்ளை, இன்னும் பார்த்தீங்கன்னா செபஸ்தியார், இப்படி வனத்தந்தோணியார், இந்த புனிதர்கள் எல்லாமே இந்த கஷ்டப்படுத்தினவங்களை, துன்பப்படுத்தினவங்களை, அவங்கள அடித்து கொண்டு சாகட்டுன்னு அடித்து போட்டு போனவங்களை மன்னிச்சாங்க. ஆண்டவரே, அவர்களை மன்னியும் என்று சொன்னார்கள். இதே பலியை இப்பொழுது நாம் இந்த திருப்பலியிலே, இந்த திருவிருந்த ஆராதனையில் நாம் செய்ய போகிறோம். எல்லாரையும் மன்னிக்கிறோம். ஆண்டவரே, அருள்ராஜை மன்னிக்கிறோம், பேத்திக் பொண்டாட்டி மேரி, சாஜி, பீனா, சகலவரையும் மன்னிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, தேங்க்யூ ஃபாதர். எங்களுக்கு துரோகம் பண்ணி எங்களை ஏமாற்றி நாங்கள் எங்கள் மேலே இல்லாத பொல்லாது சொல்லி பிரிவினைகளை, பிரச்சனைகளை உண்டாக்கி கலகத்தை மூட்டிய எல்லாரையும் மன்னிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் இந்த பணத்தை வாங்கி அங்கே கொடுத்துட்டு இங்கே என்னுடைய மக்கள்கிட்ட வாங்கின எல்லா பேச்சுக்களை, நிந்தைகளை எல்லாத்தையும் நான் மறந்து மன்னித்து ஆண்டவரே, இப்போது உமக்கு முன்பாக இந்த வழிபாடு செலுத்துகிறதற்கு, இந்த பலியை செலுத்துகிறதற்கு இதோ உமக்கு முன்பாக நிற்கிறேன். இப்படி எல்லாரும் ஒப்புக் கொடுங்க பார்ப்போம். பிரைஸ் எல்லாம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். ஃபாதர் அமல்ராஜ் எங்களுக்கு செய்த துரோகத்தை ஆண்டவரே நாங்கள் மன்னிக்கிறோம். தேங்க்யூலா மைக்கேல், எங்களோடு கூட இருந்து இது ஊழியத்துக்காக வாங்கப்பட்டது, இது உங்களுக்கு தான், நீங்கள் தான் அதை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலே இது யாருடைய பணத்தால் வாங்கப்பட்டதுன்னு அந்த எல்லாமே தெரியும். அந்த ஆள் இன்னைக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஆளை மன்னிக்கிறோம். ஆண்டவரே, அந்த குடும்பம் செய்யட்டும், விருத்தி அடையட்டும். பிரைஸ் எல்லாம். தேங்க்யூ ஃபாதர். அந்த குடும்பம் அழிஞ்சு கிடக்கு, எல்லாத்துலேயும் நஷ்டப்பட்டு கிடக்கு. ஆண்டவரே, இதனால் அவங்க சாபத்துக்குள்ளே கிடக்கிறாங்க, எல்லாம் அவங்க ரத்தத்தால் நீக்கப்படட்டும்பா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. அப்படியே செய்யுங்க, ஒப்பு கொடுங்க, எல்லாரையும் ஒப்பு கொடுங்க. பிரைஸ் எல்லாம். இன்னைக்கு மைக்கேல் மேலே உங்களுக்கு வெறுப்பு இருக்கும், சாமியார் மேலே எல்லாருக்கும் வெறுப்பு இருக்கும். எல்லாரும் இது செய்யுங்கன்னா மன்னிச்சிருங்க. இதெல்லாம் செஞ்சிருங்கன்னா நமக்கு வேண்டாம். இதெல்லாம் அவங்க பண்ணதெல்லாம் நம்ம நன்மைக்காக. இப்போ நம்ம ஆண்டவருடைய அந்த ரகசியங்களை, அந்த 16 செல்வங்களை அடைகிறதுக்காக இதெல்லாம் நடந்திருக்கு. உன் புருஷன் உனக்கு செஞ்சதெல்லாம், நீ பெரிய செல்வந்தரா கோடீஸ்வரனா இருப்பதற்காக, நீ இழந்ததெல்லாம் நன்மைக்கே. நான் ஓத்துறப்பட்டது நல்லது, அதனால உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் தாவீது சொல்லுகிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு தாயே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என்னுடைய உடன்பிறப்பை போல இயேசுவின் இரத்தத்தால் மறுபடி பிறந்து மறுரூபமாக்கப்பட்டு ஆவியிலே உருவாக்கப்பட்ட அனைத்து மக்களையும் நான் கைகூப்பி கேட்கிறேன், உங்கள் பகைவரை மன்னித்து விடுங்கள். இதை மன்னிச்சு பாரு. மன்னிச்ச உடனே உன் சாயல் மாறும், உன் ரூபம் மாறும், உன்னுடைய சுவாபம் மாறும். இந்த இயேசுனுடைய தேவ சாயல் உனக்கு கிடைக்கும், தேவனுடைய பாவனை கிடைக்கும். புதிய வஸ்திரத்தை, ஆவியின் உள்ளார்ந்த சோல், ஒரு ஆவி உடல், ஒரு ஆவியினுடைய சால்வை உனக்கு கிடைக்கிறது. லிம்மர் ரபதனா கர்ரபு சம்பி பூத்தனா. Thank you, Father. 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 நீங்க மன்னிக்கும் போது அபிஷேகம் இறங்குறது. Thank you, Father. Thank you, Father.
Thank you, Lord. வாரும் பரநாவியே, வாரும் உந்தன் கிருபைகளை, வாரும் பரநாவியே, வாரும் உந்தன் கிருபைகளை, அடியார் நெஞ்சம் அனல் கொண்டெரியே, அன்பரே உம்மை அண்டி வந்தோம், அடியார் நெஞ்சம் அனல் கொண்டெரியே, அன்பரே உம்மை அண்டி வந்தோம். இந்நேரமே உம்மாவியார் அடியார் நெஞ்சம் திறப்பிடுமே, வாரும் பரநாவியே, வாரும் உந்தன் கிருபையே, வாரும் பரநாவியே, வாரும் உந்தன் கிருபைகளை, சத்திய ஆவியானவரே, நித்திய பாதையை காட்டிடுமே, சத்திய ஆவியானவரே, நித்திய பாதையை காட்டிடுமே, பாவியார் நெஞ்சம் மரணமை காண ஆத்தும கண்கள் திறந்திடுமே, பாவியார் நெஞ்சம் மரணமை காண ஆத்தும கண்கள் திறந்திடுமே. இந்நேரமே fire, 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 fire. ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயான், ஒவ்வொரு நாளும் புது வேலைத்தான், ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயான், ஒவ்வொரு நாளும் புது வேலைத்தான், நிரப்புவேன் என்று மொழிந்த என் தேவா, நிரப்பிடும் எங்கள் நெஞ்சங்களை, நிரப்புவேன் என்று மொழிந்த என் தேவா, நிரப்பிடும் எங்கள் நெஞ்சங்களை, நிரப்புவேன் என்று மொழிந்த என் தேவா, நிரப்பிடும் எங்கள் நெஞ்சங்களை. இந்நேரமே உம்மாவியார் அடியார் நெஞ்சம் நிரப்பிடுமே, வாரும் பரநாவியே, வாரும் உந்தன் கிருபைகளை, வாரும் பரநாவியே, வாரும் உந்தன் கிருபைகளை, ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயான், ஒவ்வொரு நாளும் புது வேலைத்தான், ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயான், ஒவ்வொரு நாளும் புது வேலைத்தான், நிரப்புவேன் fire, நிரப்பு 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 fire, 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 fire. வாரும் பரநாவியே, வாரும் உந்தன் கிருபைகளை, வாரும். ஆவியானவரே, இப்பொழுது அங்கு விடுதலை உண்டு, இப்பொழுது விடுதலை நடக்கிறது, இப்பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ளே இறங்கி இப்பொழுது உங்களுக்கு உள்ளே இருந்து செயல்பட ஆரம்பிக்கிறார். ஆவியானவரை கட்டுப்படுத்தாதீங்க, ஆவியானவரை மட்டுப்படுத்தாதீங்க. பிரைஸ் எல்லாம், நீ அனல் கூட்டி எழுப்பு, ஆவியிலே நிரப்பப்படு. அந்த அருள் அபிஷேகம் ஒரு செல்வம். இந்த அருள் அபிஷேகம் இருக்கிற இடத்துல விடுதலை இருக்கும், இந்த அருள் அபிஷேகம் இருக்கிற ஒளி இருக்கும், இந்த அருள் அபிஷேகம் இருக்கிற இடத்துல 16 செல்வங்களும் இருக்கும். எல்லா 16 செல்வங்களையும் தருகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். Let's fire, 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 fire. நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். Thank you Father, thank you Lord. ரிபானா கரபதி அங்கரபலி நீங்கரபதி அப்ரபோ சல்பியம் அந்நிய பாஷையிலே அப்படியே ஆவியிலே நிரம்புங்கள். Thank you Father, thank you Father. ரிபாகரம்
அக்கினி, அக்கினி, தீமைகளை அழிக்கிற அக்கினி, தீய சத்துருக்களை அழிக்கிற அக்கினி, பகைமையின் ஆவியை வெளியேறு. இப்பொழுது எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய தேவ கிருபை, மன்னிக்கின்ற அந்த செல்வம் இன்னைக்கு இந்த மக்களை, என்னுடைய ஜனங்களை, இந்த சபையை நிரப்புகிறது. இந்த 22,061 குடும்பங்களை இனி பார்க்கிற அத்தனை குடும்பங்களையும் இந்த 16 செல்வங்களை ஒரு செல்வம் மன்னிக்கிற சுவாபம், மன்னிக்கிற தன்மை, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிற, பொறுத்துக் கொள்கிற, சகித்துக் கொள்கிற தன்னடக்கம் இப்பொழுது என் மக்களை நிரப்புவதாக, இந்த இடத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைகளை நிரப்புவதாக, இந்த 22,061 குடும்பங்களை நிரப்புவதாக, 61 நபர்களை நிரப்புவதாக. ஆண்டவரே, இவர்கள் மன்னிக்கின்ற பொழுது இப்பொழுது பகைமையின் ஆவி வெளியேறட்டும், வெறுப்பின் ஆவி வெளியேறட்டும், கோபத்தின் ஆவி வெளியேறட்டும், எரிச்சலின் ஆவி வெளியேறட்டும், மனஸ்தாபம், முறுமுறுப்புகளை உண்டாக்குற, பிரிவினை உண்டாக்குற ஆவிகள் வெளியேறட்டும். தேவ சமாதானம், சிலுவையிலே நீ சம்பாதித்த சமாதானம் இப்பொழுது இருதயங்களை நிரப்புவதாக, ஒவ்வொரு சிந்தையை நிரப்புவதாக, குடும்பத்தை நிரப்புவதாக, நிரப்பட்டும். தேங்க்யூ ஃபாதர். 16 செல்வங்களும் இப்பொழுது உங்கள் பிள்ளைகளை வந்து நிரப்பட்டும். ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகள் செல்வத்தோடு வாழ்வார்களாக, செழிப்போடு வாழ்வார்களாக, உங்களுடைய பாதுகாப்பிலே வாழ்வார்களாக, உங்களுடைய பராமரிப்பிலே வாழ்வார்களாக. இவர்கள் இழந்திருக்கிறார்கள் அப்பா, ஏமாற்றி வஞ்சித்து பணத்தை அபகரித்து சென்ற இந்த கூட்டத்தாரை மன்னிக்கின்ற பொழுது இது இரட்டத்தனையாக, நாகத்தனையாக இது உங்கள் பிள்ளைகளை வந்து சேர்வதாக. பரலோகம் யோபுக்கு ஆமென், இழந்ததை எல்லாம் திருப்பி கொடுத்தது போல உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படி அவன் ஜெபம் பண்ணும்போது அவன் இழந்ததை எல்லாம் திருப்பி இரட்டத்தனையாக கொடுத்த தெய்வம் இப்போது உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படித்து இது உங்களுடைய பலிபீடத்துக்கு முன்பாக பலி செலுத்த வந்திருக்கிறார்கள். இந்த பலியை ஏறெடுக்க வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு பலி செலுத்த ஆராதனை செய்ய வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஈசாயின் மகன் தாவீதின் மனதுக்கு உகந்தவன், நான் விரும்புகிறதை செய்கிறான் என்பது போல இதோ உங்க விருப்பம். பகைவரை மன்னிக்க வேண்டியது உங்க விருப்பம். தனக்கு துரோகம் செய்தவர்களை, ஏமாற்றியவர்களை, தன்னைக்கு கேடு செய்தவர்களை மன்னிக்கிறது உங்களுடைய விருப்பம், சித்தம். பூமியிலே எவைகளை ஆசீர்வதிக்கிறோம், பருவத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையின்படி இப்பொழுது உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு நிரப்பட்டப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை குடும்பங்களை நிரப்பட்டும். தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க இப்படியே இனிச்சிங்க, இதை ஆன் பண்ணி வச்சுட்டு இப்படியே நீங்களும் ஒப்பு கொடுத்து அப்படியே ஆராதிக்க ஆரம்பிங்க. எப்படியே கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. ரீமா ரபு தனாதி அங்கரபதி அந்தரபா நல்மரதி எங்கி மரபோ சாந்தி போத்தனா இமா கரபதி அந்தரபோ. ஜீசஸ், thank you Father, thank you Father, thank you Father, thank you Father. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. முகங்களை முறிக்கட்டும், கட்டுக்களை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. முகங்களை முறிக்கட்டும், கட்டுக்களை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. அக்கினி தேவ அக்கினி, அக்கினி தேவ அக்கினி, தீமைகளை சுட்டரிக்கும் அக்கினி, சத்துருக்களை பட்சித்திடும் அக்கினி, தீமைகளை சுட்டரிக்கும் அக்கினி, சத்துருக்களை பட்சித்திடும் அக்கினி. அபிஷேகம் fire, 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 fire. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. முகங்களை பொறிக்கட்டும், கட்டுக்களை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. வல்லமை, ஆவியின் வல்லமை. fire, 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 fire. வல்லமை, ஆவியின் வல்லமை. பிசாசை துரத்திடும் வல்லமை, பிசாசை துரத்திடும் வல்லமை. fire. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. முகங்களை குறிக்கட்டும், கட்டுக்களை அறுக்கட்டும், அபிஷேகம் fire, fire.
காரியத்தை சொல்றேன். நீங்க ஆவியில் இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை ஆண்டவர் என்று யாரும் சொல்ல முடியாது என்று பைபிள் சொல்கிறது. இயேசுவின் ரத்தத்தை யாரும் பயன்படுத்த முடியாது. பரிசுத்த ஆவி இல்லாம நீ பயன்படுத்தினா அது வேலை செய்யாது. எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தை சொல்றாங்க, இயேசுவின் பேரை சொல்றாங்க. ஆனா ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் சொல்லுகிறார்கள். ஒருத்தர்கள் விரோதத்தில் பவுல் சொல்லுகிறார், ஆவியிலே பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருத்தரை இயேசுவை ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ இப்ப இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்து. அந்த மாசற்ற ரத்தத்தை பயன்படுத்துங்க. இப்ப பயன்படுத்துங்க. இயேசுவின் மாசற்ற விலையேறப்பெற்ற ரத்தத்தை பயன்படுத்துங்க. பிசாசு அலறுவான், பிசாசு ஓடுவான். பிசாசை துரத்துகின்ற ஒரு அபிஷேகம், பேய்களை ஓட்டுகின்ற வல்லமை, ஆவியின் வரம் பயன்படுத்து. நீ ஆவியினாலே அன்று மந்திரவாதியின் இடத்திலே ஆமென் ஒருத்தன் போய் என்ன செஞ்சான், அந்த இயேசுவின் பெயரை சொல்லி பவுல் பயன்படுத்திய இயேசுவின் பெயரை சொல்லி பயன்படுத்தும் போது அந்த சாத்தான் சொன்னான், இயேசுவே அறிவே, அந்த பவுலே அறிவே, நீ யாரும் சொல்லி அவனை துரத்தியது. ஏன்னா அவன் அபிஷேகம் இல்லாமல், ஆவியினுடைய அந்த வரம், அந்த ஞானம் இல்லாமல் அவன் பிசாசை துரத்தும் போது பிசாசு அவனை மேற்கொண்டது. இப்ப சொல்றேன், நீங்க ஆவியில் இருக்கிறீங்க, நீங்க இப்ப ஆவியின் அபிஷேகத்தில் இருக்கிறீங்க. ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பகைவரை மன்னித்து நீங்க ஆண்டவரோடு இப்பொழுது ஒவ்வொருவராக இருக்கிறீங்க. இப்ப உங்க ஆவி உயிரடைந்து விட்டது. நீ மன்னிக்க ஆரம்பிச்ச உடனே ஆவி வீழ்த்தெழுகிறது. ஒரு ஜீவன் இப்பொழுது புது ஜீவனாய் காணுகிறது. ஒரு புது சாயல், ஒரு புது பாவனை, ஒரு புது தோற்றங்களுக்குள்ளே இப்படி உருவாகி கொண்டிருக்கிறது. ஃபயர் 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 ஃபயர். இப்ப சொல்லுங்க, பகைமையின் ஆவியை வெளியேறு சொல்லுங்க, கோபத்தின் ஆவியை வெளியேறு சொல்லுங்க, எரிச்சலின் ஆவியை வெளியேறு சொல்லுங்க. இனி நான் எரிச்சப்பட போறதில்லை, இனி கோபப்பட போறதில்லை, இனி நான் கவலைப்பட போறதில்லை, இனி நான் பயப்பட போறதில்லை. சொல்லு. யார் எனக்கு விரோதமா வந்தாலும், எப்படிப்பட்ட இந்த உலகத்துல பெரிய வந்தாலும் அவனுக்கு நான் பயப்பட மாட்டேன். என்ன யாரு மிரட்டி இது வரைக்கும் இது பண்ணாலும் அவங்களுக்கு நான் பயப்பட மாட்டேன். நான் கடவுளுக்கு பயப்படுறேன், தேவனுக்கு பயப்படுறேன், தேவனுக்கு மடிச்சு நடக்கிறவன். சொல்லு சாசை, இதுவரைக்கும் நான் உனக்கு என்ன செஞ்சேன், பயந்து நடந்தேன், பயப்பட போறதில்ல. இனி உன்னை மேற்கொள்ள இயேசுவின் ரத்தம் எனக்கு இருக்கிறது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு இருக்கிறது. சொல்லு, இயேசுவின் ரத்தம் இருக்கிறது, வாசற்ற ரத்தம். சிலுவையிலே உன்னை தோற்கடித்தேன், உன்னையும் கூட்டத்தை அழித்த, உன் சிங்காசனத்தில் இறங்கி வந்து உன்னுடைய சிங்காசனத்தை மிதித்து தள்ளி உன்னை அழித்து நீ வைத்திருந்த பரிசுத்தவான்களை விடுவித்து பவனியாக இழுத்து சென்ற மாசற்ற விளையாடப்பட்ட இயேசுவின் ரத்தம் இப்பொழுது எனக்கு ஆயுதமாக இருக்கிறது, எனக்கு சக்தியாக இருக்கிறது, எனக்கு கருவியாக இருக்கிறது. சொல்லு, நீங்க சொல்லுங்க, இது அப்படியே சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற என் தாயே, என் தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட உடன் சகோதர சகோதரிகளை பயன்படுத்துங்க. இதை பயன்படுத்துங்க. இப்படி ஆவியில் நிரப்புங்க, நிரப்பி போன்ற ரத்தத்தை பயன்படுத்துங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது உடல் இருக்கக்கூடிய தீமைகள் வெளியேறுகிறது, தீய சக்திகள் வெளியேறுகிறது, உடலில் உள்ள கட்டுகள் அருகிறது. சொல்லுங்க, இன்னொரு விஷயத்தை சொல்லுங்க. பாவம், சாபம், முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினால என் வீடு சபிக்கப்பட்டிருக்கு, என் நிலம் சபிக்கப்பட்டிருக்கு, என்னுடைய விவசாயம் சபிக்கப்பட்டிருக்கு, வியாபாரம் சபிக்கப்பட்டிருக்கு, என்னுடைய தொழில் சபிக்கப்பட்டிருக்கு. இப்ப அது எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தத்தினாலே என் வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு மாறட்டும். என் நிலத்தில இருந்து எல்லா சாபங்களை போட்டோம். இப்ப என் நிலத்தை இயேசுவின் ரத்தத்தினால ஆசீர்வதிக்கிறேன். சொல்லு சொல்லு சொல்லு. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்க அப்படியே செய்ய, இதை பேச ஆரம்பிங்க. இதை பேசாத வரைக்கும் நீ கட்டப்பட்டிருப்ப, இதை பேசாத வரைக்கும் பிசாசு உன் வீட்டுல இருப்பான், இதை பேசாத வரைக்கும் உன் தோட்டத்துல சாமம் இருக்கும், உன் தொழில சாமம் இருக்கும், உன் பிள்ளைகள சாமம் இருக்கும். இது மாறணுமா? இதை நீ பண்ண ஆரம்பி, டெய்லி பண்ண ஆரம்பி. யோபு தன் குடும்பத்திற்காக அதிகாலையிலே எழுதி அவன் பலி செலுத்தினான். யோபு டெய்லி அதிகாலையிலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு தீமை வந்துடக்கூடாது, தன்னுடைய மனைவி மக்களுக்கு தீமை வந்துடக்கூடாது, அவங்க தீய வழியில போயிடக்கூடாது, சாந்தா மக்களை நெஞ்சிடக்கூடாது, அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி டெய்லி ஆண்டவருக்கு முன்பாக அந்த பிள்ளைகளை ஒப்புப்படுத்திருந்தான், தன்னை ஒப்பு கொடுத்தான். அதனால பிசாசால ஒண்ணும் செய்ய முடியல, பிசாசால அந்த குடும்பத்தை தீண்ட முடியல. ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்டுட்டு போய் தான் நிச்சயம் முடிஞ்சு அவங்களை தொட முடிஞ்சு. ஆண்டவர் அவருடைய வேலையை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் வீட்டுக்குள்ள, அவன் தோட்டத்துக்குள்ள, அவன் நிலத்துக்குள்ள ஆடு மாடுகளை அழிக்க முடிஞ்சு. இன்னைக்கு இந்த
உடனே தேவ பாதுகாப்பு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களை வெளியேற்றி காக்கிறது. தேவனுடைய மகிமை உங்களுக்கு வெளியாக இருக்கிறது. நீ ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படி ஆரம்பிச்ச உடனே இயேசுவின் ரத்தம் உனக்கு கவசமாக, உனக்கு உனக்கு கோட்டையாக, உனக்கு அரணாக இருக்கிறது. சொல்லு, அந்த இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்து. இதுவரைக்கும் நீ பயன்படுத்தலங்க, கொடுத்து போயிட்டு வந்திருக்கிற, ஜப்படுத்து போனேன், வேற என்னதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணான ரத்தத்தை பயன்படுத்தல. இன்னைக்கு நீ பயன்படுத்தி பாரு. இப்போ நீ பயன்படுத்து. சொல்லு, யாரும் சும்மா நிக்காத. உங்களுக்கு தான் தெரியும் உங்க பிரச்சனை. உங்க வீட்டுல என்ன நடக்கு, என்ன ஆவி கிரியேஷன் உங்களுக்கு தான் தெரியும். அந்த ஆவியை வெளியேறுன்னு சொல்லு. அந்த ஆவியை வெளியே போட்டு சொல்லு. குருடு ஊமையுமான செவிட்டு ஆவியை இப்பொழுது வெளியேறி போகும். இந்த சுவிசேஷத்தின் ஒளியை பார்க்க முடியாதபடி, கேட்க முடியாதபடி, இதை அறிக்கை பண்ண முடியாதபடி மக்களுடைய கண்களை குருடாக்கி இருக்கின்ற குருட்டு ஆவியை இப்பொழுது நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு, மக்களை விட்டு நீ வெளியேறி போ. இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற அனைவரும் இயேசுவே உம்மோடு இணைவார்களாக. என்னோடு இல்லாத எனக்கு உறுதியா இருக்கிறான், என்னோடு சேர்க்காத சிதறடிக்கிறாங்க சொன்னீங்கப்பா. இப்பொழுது நிகழ்ச்சியை மூலம் அதை பார்க்கிற அனைவரும் உம்மோடு சேருவார்களாக. மதத்தில் சேர்கிறதை அவள் அவாய்ட் பண்ணிவிட்டு உம்மோடு இணைவார்களாக, உம்மோடு சேர்வார்களாக. உம்மோடு சேர வேண்டும் என்று சொன்னால் இந்த மதம் தான் தடையா இருக்கிறது. இந்த மதத்தினுடைய சடங்காச்சாரங்கள் தான் தடையா இருக்கிறது. இயேசுவே, இது மாறட்டும். ஆவியானவரே, இது மாறட்டும். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் விசுவாசிக்கிறேன். இந்த தேவசாய நிகழ்ச்சி எல்லா மனுஷனையும் உம்மோடு ஒன்று சேர்க்கிறது, உம்மோடு இருக்க பண்ணுகிறது. உங்க ரத்தத்தை பயன்படுத்தி அவர்கள் இப்பொழுது நீதிமானாகிறார்கள். பயன்படுத்த நீ நீதிமானாகிற சொல்லு. இயேசுவின் ரத்தத்தினாலே நான் இப்பொழுது நீதிமான் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தினாலே நான் புனிதமாக இருக்கிறேன் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறேன் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் அவருக்கு முன்னாடி இருக்கிற பலி செலுத்துகிறது இருக்கு. சாட்சியை சுத்திகரித்திருக்கிறது சொல்லுங்க. சொல்லு, நீ வாங்கிட்டு சொல்லு. நீதிமான் நான், நீதிமான், நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசு இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். சொல்லுங்கள், நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசு இரத்த. அறிக்கை பண்ணுங்க. உள்ளத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்கிறவன் அவன் மீட்படைகிறான். இதை அறிக்கை பண்ணுங்க. இதயத்தில் அறிக்கை பண்ணுங்க. இதயத்தில் நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், என் பாவங்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தம் மன்னித்து என்னை நீதிமானாக்கி விட்டது, என்னை பரிசுத்தவனாக்கி விட்டது. இப்படி ஆண்டவர் வெறுக்கிற எதையும் நான் வெறுக்கிறேன், பாவத்தை வெறுக்கிறேன். சொல்லுங்க, தேங்க்யூ ஃபாதர். உம்மை தேடாமல், உம்மை வணங்காமல், உமக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்புக்கொடுக்க வாழ்ந்த தவறாண்டவரே இப்பொழுது ஒப்படைக்கிறேன். அர்ப்பணியுங்கள். சொல்லுங்க, நீதிமான் சொல்லுங்க. என்னை நீதிமானாக்கிய இயேசுவின் ரத்தம், மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தம் என் ஆன்மாவை நீதிமானாக்கி புனிதப்படுத்தி இப்பொழுது என்னை என்ன செஞ்சிருக்கிறது? தேவனுக்கு முன்பாக வழிபாடு செலுத்த என்னை நிறுத்தி இருக்கிறது. அப்படியே முழங்கால் படியிட்டு தலைக்கு மேல் கரங்களை கூப்பி, முழங்கால் படியிட்டு தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி நம்முடைய பரிசுத்த தகப்பனை, இதோ நம் மத்தியிலே மகிமையாக இறங்கி வந்திருக்கிற அவரை நாம் தொழுது கொள்வோமா? இப்பொழுது உங்கள் ஒப்பு கொடுங்கள். இயேசு கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்ததால் சொல்லு. சாத்தான் சொல்கிறான், நீ கடவுளுக்கு அர்ப்பணமானவன். இப்போ உங்களை அர்ப்பணிங்க. என்னை அர்ப்பணிக்கிறேன், என் உடலை அர்ப்பணிக்கிறேன், என் ஆவியை அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன், என் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன் என்று இதோ சரணாகதி அடைகிறேன். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் அரண், உண்மையே நான் வணங்குகிறேன் என்று சொல்லி அப்படியே தொழுது கொள்ளுங்கள். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தங்கச்சி, தம்பி, அண்ணா, தாயே, தகப்பனை இதே மாதிரி தலைக்கு மேல் கைகளை கூப்பி தலை வணங்கி முகங்குப்புற அப்படியே விழுந்து நீ தொழுது 3 முறை இப்படி செய்துட்டு இந்த இரத்தத்தை அப்படி மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே
நான் இப்பொழுது நீதிமானாகி இருக்கிறேன். என்னை நீதிமானாக்கிய உடைய இரத்தத்தை நான் முத்தம் செய்கிறேன். என்னை விலை கொடுத்து, பெரும் விலை கொடுத்து என்னை வாங்கி, என்னை கடவுளுடைய தன்மையிலே, தோற்றத்திலே, பாவனையிலே என் செத்துப்போன ஆவியை உயிர்ப்பித்த உடைய மாசற்ற இரத்தத்தை நான் முத்தம் செய்கிறேன். சொல்லுங்கள், அப்படியே சொல்லுங்கள், உங்கள் ஆவியில் சொல்லுங்கள். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இதான் வழிபாடு, இதான் ஆராதனை. இன்னைக்கு சபைகளில் நடக்கிறது. எக்ஸாம் எழுத போனோம்னா நீ ஜெபம் பண்ணி ஆராதனைக்கு போயிட்டு போனேன்னா எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம். நல்ல காரியம் கல்யாணம் நடக்கணும்னு நீ ஜெபம் பண்ணனா கல்யாணம், ஏதோ ஒரு காரியத்துக்காக, காரியம் நடக்கணுங்கிறதுக்காக நீ ஜெபக்கூடத்துக்கு போகிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறாங்க, மந்திரவாதிட்டு போகிறாங்க, ஏதோ ஒரு காரியம் நடக்கணும், அவ்வளோதான். ஆனால் இது அப்படி அல்ல. இது கடவுள் உன்னோடு இருப்பு, கடவுள் உன்னை நடத்துவதற்காக, கடவுளோடு நீ வாழ போகிறாய். இந்த செத்துப்போன ஆவி, முதல் மனுஷன் கீழ்ப்படியாமையில், பாவத்தில் ஆவி, செத்துப்போன ஆவி இன்னைக்கு நமக்குள்ளே செத்து தான் கிடக்கு. இது தாவீது சொல்கிறார், என் அன்னை பாவத்திலே ஜனிப்பித்தார், நான் பாவத்திலே உருவானேன். அந்த பாவத்தினுடைய தன்மை எனக்குள் இருக்கிறது, அந்த பாவத்தினுடைய சுவாபந்தான் எனக்குள் இருக்கு. நல்லது செய்ய விரும்புகிறேன், நினைக்கிறேன், ஆனால் நான் விரும்பாத தீமையை செய்கிறேன். அது எனக்குள் இருக்கக்கூடிய அந்த சாபமே, அந்த பாவமே. அதனால் இது எல்லாத்தையும் இந்த இயேசுவின் ரத்தம் உங்கள்கிட்ட மாற்று. இனி இந்த இதய மைண்டில் உன் மனம் சொல்கிறத, எண்ணங்கள் என்ன சொல்கிறதோ அதன்படி செய்யாமல் நீ இதயத்திலிருந்து தேவன் சொல்லுவார், ஆவியானவர் உனக்கு சொல்லுவார். கொஞ்ச நேரம் நீ அமைதியாக கண்ண மூடி இருந்துட்டுன்னா உள்ளேருந்து உனக்கு சத்தம் வரும், தேவன் பேசுகிறத நீ உணர முடியும். இதே தெய்வீக வழிபாடு, இதே தெய்வீக ஆராதனை. இப்படி ஒவ்வொரு நாளும் யோகுவை போல, யோகு டெய்லி அதிகாலையில் என்ன செஞ்சார்னா தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்ததெல்லாம் கொடுத்து அவர் பலி செலுத்தினார் கடவுளுக்கு. இதை மட்டும் நீங்கள் செலுத்துங்க, இதை அப்படியே மறுபடியும் முழங்கால் படியிடுங்க. எல்லோரும் மறுபடியும் முழங்கால் படியிட்டு திரும்பவும் 2ஆம் முறை அப்படியே என்ன செய்யுங்க, தலைக்கு மேலே கரங்களை கூப்பி தலைவனை, இதை 3 முறை செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கரெக்டாக ஒரு 3 வாரத்தில் நீங்கள் பாருங்கள், எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் சேஞ்ச் ஆகிருக்கும். ஒரு 21 நாளையில் பெரிய பெரிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வீட்டில் நடக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நான் இன்னைக்கு படைச்சவரை வழிபட ஆரம்பிச்சிட்டேன், தொழுதுகொள்ள ஆரம்பிச்சிட்டேன். அதனால் இந்த வழிபாடு, இந்த தொழுகை மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு உண்டு பண்ண போகிறது. அப்படியே மறுபடியும் என்ன செய்யுங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், 3 முறை இப்படி தலைக்கு மேலே கரங்களை கூப்பி தலைவணங்கி மோங்கு போகிற விழுந்து, முதல்ல இந்த இயேசு ரத்தத்தை பயன்படுத்துங்க. 2வது நீங்கள் தலைவணங்கி மோங்கு போகிற விழும்போது, பரிசுத்த ஆவியானவரே, என் தாயே, என்னை மறுபடியும் ஈன்றெடுத்தவரே, எனக்கு 16 செல்வங்களை தருகிறவரே, வரங்களையும் கனிகளையும் எனக்கு தருகிறவரே, நான் என்னை நிரப்பும், என்னை நிரப்பிய உங்களை நான் முத்தம் செய்ய, என்னை உங்களுடைய ஆவியினால் நிரப்பி இந்த இயேசுவின் ரத்தத்தை, இயேசுவின் நாமத்தையும் பயன்படுத்துகிறதுக்கு நீர் எனக்கு உதவி செய்கிற அப்படினால், நீர் என்னை அபிஷேகம் என்னை வழிநடத்துகிற அப்படினால் உண்மை முத்தம் செய்கிறேன்னு சொல்லி அப்படி முத்தமிட ஆரம்பிங்கள். ஆவியானவரே, என் தாயை உண்மை முத்தம் செய்கிறேன், நீ எங்களை ஆவியிலே என்னை மறுபடியும் பெற்றெடுத்த என் அம்மா, நான் ஆவியிலே மறுபடி பிறந்திருக்கிறேன் சொல்லி அப்படியே என்ன செய்யுங்க, முத்தம் செய்யுங்க. ஆவியானவருக்கு என்ன செய்யுங்கன்னா, இப்பொழுது உங்களுடைய வணக்கத்தை, ஆராதனை என்ன செய்யுங்கள், செலுத்துங்கள். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, திரியேக தேவன், நம் வணங்குகிற வழிபடுகிற தெய்வம். பிரைஸ் தி லார்ட். இல் மரதி எங்கி மரபு சம்பி பூதனா தல் கரபதி அங்கரபதி அந்தரபதி வியங்கரபதி எம்பிரபு சல்வியா ஃபயர் 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 ஃபயர். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லா ரிம்மா நான் கர்றபதி அந்தரவோ. அப்படி ஆவியில் அந்நிய பாஷையில் தொழுகிறவங்க அந்நிய பாஷையில் தொழுங்க. தொழுகதாயா கடவுள் நம்மளை படைச்சவருக்குரிய வழிபாடு. இன்னைக்கு எல்லா வழிபாடுகளும், எல்லா கூட்டமும் என்ன செஞ்சுட்டுருக்குன்னு சொன்னால் மத வழிபாடை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு மதத்துக்கு என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கு, உடலுக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கு, உலகத்துக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கு. சில போதகர்கள் அந்த சபைக்கு, கத்தோலிக்க சபை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கத்தோலிக்க சபைக்கு சாமியார் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா அந்த ஸ்தாபனத்துக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. கன்னியாஸ்திரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நம்ம அந்த கத்தோலிக்க ஸ்தாபனத்துக்கு, அந்த காங்கிரிகேஷனுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க சொத்துக்களை, அந்த கான்வெண்டு, அந்த மருத்துவமனை எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பாதுகாத்து அதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பொறுப்பாளர்களாக என்ன செய்ய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்தோனியார், சவேரியார், மரியாள் இவங்கெல்லாம்
அன்னை தெரசா இந்த கான்வென்ட், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த காங்கிரிகேஷனுக்கு நான் அடிமையாக இருக்க வேண்டாம், காங்கிரிகேஷன் ஊழிய அர்ப்பணிக்கல, கடவுளுக்கு என்ன அர்ப்பணிச்சேன்னு சொல்லி அன்னை தெரசால் இந்த காங்கிரிகேஷனுடைய சுகபோக வாழ்க்கை எனக்கு வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், அங்கே உள்ள ரூம்பு வேண்டாம், அங்கே உள்ள பதவி, சுப்பீரியர் பதவி, பொறுப்பு எனக்கு வேண்டாம், நான் ஆண்டவருக்கு சேவை செய்ய போறேன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமையாக வந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு புனிதர் பட்டம் கொடுத்திருக்கிறது நம்ம கத்தோலிக்க சபை. இந்த உலகம் எல்லா மதத்தவர்களும் இந்த அன்னையை மதித்து வணங்கி குண்டு வானத்திலே முழங்க அவர்கள் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. காரணம், கடவுளுக்கு அந்த கன்னியாஸ்திரி அர்ப்பணித்தார்கள். காரணம், கடவுள் என்ன ஆவியானவர் இதயத்தில் என்ன சொன்னாரோ அதை செய்தார்கள். இதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் கடவுளுடைய ஊழியக்காரர்களுக்கும் வித்தியாசம். ஆகவே யார் கடவுளுடைய ஊழியக்காரன் சொன்னா, இருதயத்திலே ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ, இருதயத்தில் இந்த இயேசு ரத்தத்தை பயன்படுத்தி, இந்த இயேசு நாமத்தை பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியின் ஆலோசனைப்படி வழிநடத்தல்படி வாழ்ந்தவர்கள் தான் இந்த அன்னை தெரசா. இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அல்போன்ஸ் அம்மா இன்னும் அவங்க அந்த மடத்தில் ஒரு ரூமுக்குள்ளே அடைக்கப்பட்டு என்ன செஞ்சாங்கன்னா, தனிமையிலே என்ன செஞ்சாங்கன்னா அவங்கள ஒதுக்கி வச்சாங்க. இப்படி இவங்க ஆண்டவரை ரொம்ப இது பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்கள எல்லாரும் ஒதுக்கி விட்டாங்க. ஆனால் அந்த அம்மா செத்த பொழுது அந்த கட்டில் வெளியே தூக்கி போட்டிருந்தாங்க. அதில் ஒரு நோயாளியை தூக்கி போடும்போது அந்த நோயாளி சுகமடைஞ்சாயா? ஏன்னா அவங்க ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிச்சவங்க. சாத்தான் சொல்லுகிறான், இயேசுவே நீர் எங்களை கெடுக்கவா வந்தீர், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். தொழுகை என்பது கடவுளுக்கு நம்ம அர்ப்பணிக்கிற ஒரு வழிபாடு. அதனால் அருமையாக இருக்கிறீங்க. இது எங்கேயும் நடக்கலை. நம்ம தூயாவி திருத்தலத்தை நடந்து ஒரு 3வது முறை, ப்ளீஸ் 3வது முறை அப்படியே முழங்கால் படிடுங்க. தயவு செஞ்ச நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு சொல்கிறேன், இப்படி 3 முறை தொழுதுட்டு இந்த ரத்தத்தை பயன்படுத்தி பாருங்கள். அப்போமே நடக்கும், அப்போவே உங்கள் ஜெபம் கேட்கப்படும், அப்போவே நீங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகளை அந்த பரலோக தகப்பன் இயேசுவின் பெயரால் நீ கேட்டவுடன் நிறைவேற்றுவார். 3வது முறையும் தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி இப்போ ஒப்பு கொடுத்துங்க. பரலோக தகப்பனை அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. இயேசுவேம்பாங்க, கர்த்தாவேம்பாங்க, ஆனால் அப்பான்னு இது வரைக்கும் யாரும் கூப்பிடலை. அப்பாங்கிற ஜெபம் இன்னைக்கு எந்த சபையிலையுமே நடக்கலை. ஆரியன் தகப்பன் இயேசு பரலோக தகப்பன் இடத்துல தான் கேட்டா. நீங்கள் இயேசுவின் பெயராலே, அவர் சொல்கிறார், என் நாமத்தினாலே பிதாவின் இடத்துல எதை, அப்பாவின் இடத்துல எதை கேட்கிறீர்களோ அந்த அப்பா தருவார்னு சொன்னார். இப்போ 3வது முறையும் தலைவணங்கி முகங்குப்புற விழுந்து அந்த அப்பாவை தொழுது விழுங்க. வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதப்படி என்று சொன்ன என் தகப்பனை இது ஒரு பாதத்தை செய்கிறேன். உங்கள் பாதத்தை முத்தம் செய்து தொழுது கொள்கிறதற்கு என்னை தகுதிப்படுத்திய பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் ரத்தம் இப்பொழுது என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறது. உங்களுக்கு பிதாவே, என் அப்பாவே, உங்களுக்கு வழிபாடு செலுத்துகிறதற்கு, உங்களை அப்பா என்று அழைக்கிறதற்கு இந்த மாசற்ற விலையேற பெற்ற ரத்தம் என்னை நீதிமானாக்கி இருக்கிறேன். நீர் பரிசுத்தர், பரிசுத்தம் நிறைந்தவர், பரிசுத்தத்துக்கு எல்லாம் ஊற்று. உங்கள் பரிசுத்தம் இல்லாமல் உங்கள்கிட்ட வர முடியாதுப்பா, உங்களை தரிசிக்க முடியாது, உங்களுக்கு வழிபாடு செலுத்த முடியாது. ஆனால் உங்கள் பிள்ளை இயேசு, உங்க மகன் இயேசு என் பாவத்துக்காக அவர் பாடுபட்டு ரத்தம், சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க, ரத்தம் சிந்தி விட்டார். அந்த ரத்தம் இப்பொழுது என்னை நீதிமானாக்கிட்டு என் பாவத்தை மன்னிச்சு என்னை பரிசுத்தவனா மாற்றிருக்கு. அதனால இப்போ உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், உங்களை நான் தொழுது கொள்றேன், உங்களுக்கு நான் வழிபாடு செலுத்துகிறேன். உங்க பிள்ளை என்ன ஆசீர்வதிங்க, சொல்லுங்க, நீ சொல்லு. இதுதான் ஆராதனை, இதுதான் ஜெபம், இதுதான் ஜெப வழிபாடு. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் பண்ணுங்க. என் சகோதரனே, என் சகோதரி, தம்பி, தங்கச்சி, அண்ணா, தாயே, ப்ளீஸ், கன்னியாஸ்திரிகள், சிஸ்டரே, ஒரு அன்னை தெரசால உங்கள் மனசில் வைங்க. கேரளாவில் அந்த அல்போன்ஸ் அம்மாவை உங்கள் மனசில் வைங்க. அவங்க கடவுளுக்கு அர்ப்பணிச்சாங்க. நீங்கள் ஒரு காங்கிரிகேஷனுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறீங்க, ஆனால் அவங்க கடவுளுக்கு அர்ப்பணிச்சாங்க. நீங்கள் ஒரு ஸ்தாபனத்துக்கு, கத்தோலிக்க ஸ்தாபனத்துக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சிருக்கிறீங்க. அன்பு திருத்தந்தைகளே, ஃபாதர்ஸ், நீங்கள்லாம் எங்களுக்கு வழிகாட்டிகள். நாங்கள் எப்படி கடவுளை வழிபடணும்னு சொல்லி வழிகாட்ட வேண்டிய வழிகாட்டிகள் நீங்கள். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிறீங்க. ஏதோ சில இதில் நம்ம புலப்பு ஓடுறது, இதில் நம்முடைய காரியங்கள், தேவைகளை சந்திக்கப்படுதுன்னு கூட நீங்கள் என்ன செய்யலாம். ப்ளீஸ், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த ஜார்ஜியாரை போல்
இந்த வர்கீஸ் புண்ணியாளனை போல, இந்த சவேரியாரை போல கடவுளுக்கு அர்ப்பணித்து இதயத்தில் ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சு வாழ்ந்தீங்கன்னா இந்த 16 செல்வங்கள், இந்த காங்கிரிகேஷன், இந்த சபை உனக்கு என்ன கொடுக்கும்? இதெல்லாம் குப்பை, அழிச்சு போயிடும். ஆனால் இன்னைக்கு சவேரியாருடைய புகழ் அழியலை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை அழியலை, அவர் பிரசங்கம் பண்ண பிரசங்கம் அழியலை, அவரால் ரட்சிக்கப்பட்ட மக்கள், அவரால் உயிர் தெழுந்த மக்கள், அவரால் கடவுளோடு சேர்ந்த மக்கள் கோடான கோடி. வாழ்க்கை பிரயோஜனமானது. இன்னைக்கு மகுடங்களை கிரீடங்களை அணிந்து அந்த பரலோகத்திலே இருக்கிறார்கள். ஆகவே திருத்தந்தையர்களே, என் கத்தோலிக்க திருச்சபையினுடைய அருள் தந்தையிலே, எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டிய பிஷப் கருதினால் போப் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியிலே நான் நினைவு கூறுகிறேன். இந்த பலியிலே நான் நினைவு கூறுகிறேன். வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறீங்க. கல்யாணம் வேண்டாம், சுக வாழ்க்கை வேண்டாம், குடும்பத்தோடு இல்லை அப்படின்னு சொல்லி அர்ப்பணிச்சிருக்கிறீங்க. ஆனால் ஒரு காங்கிரிகேஷனுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறீங்க, ஒரு ஸ்தாபனத்துக்கு அர்ப்பணிச்சிருக்கிறீங்க. இதை நான் குற்றமாக சொல்லலை. இதே இடத்துல இருந்தவங்க தான் அந்தோனியா, சவேரியார், இஞ்ஞாசியார், அந்தோனியார், காங்கிரிகேஷனில் இருந்தவங்க தான். ஆனால் கடவுளுக்கு ஊழியம் செஞ்சாங்க. ஆவியானவர் அவங்களை நினைச்ச பயன்படுத்தினார். 16 செல்வங்கள் அவங்களுக்கு இருந்தது. அவங்கள கண்டு எல்லாரும் வணங்கினாங்க. பிசாசு அலறியது. நீங்களும் இப்படி வாழணும், நீங்களும் இப்படி இணைச்சியணும், இந்த மக்களை, திருச்சபை மக்களை நடத்தணுங்கிறது என் இதயத்தில் இருக்கக்கூடிய தாகம், ஏக்கம். உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன்னா இந்த பலியில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள்லாம் ஆவியில் நடத்தப்பட்டு ஆவியானவர் இப்படி உங்களை பயன்படுத்தினார்னா அந்த சபையே என்ன செய்யும்? அங்கே சண்டை இருக்காது. நீங்கள் இருக்கிற இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது. நீங்கள் இருக்கிற இடத்துல மக்கள் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. அவங்க குடும்பத்தில் சண்டை இருக்காது, ஊரில் சண்டை இருக்காது, தொழில் நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா சிறப்பாக நடக்கணும்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையை கடவுளுக்கு கொடுங்கன்னு சொல்லுகிறேன். இந்த திருச்சபை, இந்த தூயாய் திருத்தலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இப்படி கடவுளுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். நீங்களும் கடவுளுக்கு அர்ப்பணித்து இந்த திருப்பலியை கடவுளுக்கு செலுத்தும்படி இதை நான் என்ன செய்கிறேன்? தலையை வணங்கி உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். நன்றி தகப்பனே. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அத்தனை பேரும் உம்மோடு சேருவார்களாக, உம்மோடு ஒப்புரவாகுவார்களாக. இதே போல் உண்மை 3 முறை தொழுது கொண்டு உண்மை ஆவியிலே ஆராதிப்பார்களாக. ரீமா நகரவு சந்தி போத்தனா